அரட்பெரும் ஜோதி. நாளை சூரிய கிரகணம். நான் சொல்லும் ஒரு சூட்சமமான எளிய பரிகார வழிபாட்டை செய்யுங்கள். கிரகண கால நேரத்தில் தான் சித்தர்கள் பல சூட்சமமான வழிபாடுகளை செய்வார்கள். நீங்களும் செய்யுங்கள், உங்கள் வாழ்விலும் அற்புதம் ஏற்படும். இந்த சூரிய கிரகணத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகணம் செவ்வாய்க்கிழமை வருது. சரியா நேரம் எப்பன்னா பிப்ரவரி 17, 2026 இந்திய நேரப்படி 3:26 அதிகாலை 3:26 AM - 7:57 AM வரைக்கும் வருது. காலை 3:26 7:57 வரைக்கும் வரக்கூடியது தான் இந்த சூரிய கிரகணம். அடுத்த சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12க்கு வருது. இந்த செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வருது. இதை ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிச்சு நீங்கள் தலைக்கு குளித்து விட்டு ஒரு தட்டு நிறைய கோதுமையை பரப்பி சென்ட்ரலில் ஒரு நெய் அகல் விளக்கு ஏற்றி கோதுமையில் கொஞ்சம் சர்க்கரையை கலக்கி வச்சுருங்க, அல்லது ஏதோ ஒரு கோதுமை பிரசாதத்தை தயார் பண்ணி வச்சுருங்க. அந்த ஜோதியை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் பாஸ்கராய வித்மகே மகாயுதிகராய தீமகி தன்னோ ஆதித்ய பிரசோதயாத் என்கின்ற சூரிய காயத்ரி மந்திரத்தையும் சூரியனோட மூல மந்திரம் ஓம் ஹ்ரீம் க்ரீம் சூர்யாய நமக, ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் சூர்யாய நமக, இந்த 2 மந்திரத்தையும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அந்த மந்திரத்தை எடுத்துக்கங்க. இந்த 2 மந்திரத்தையும் நீங்கள் 51 முறை சொல்லிய பிறகு அந்த ஜோதியை வச்சு வழிபாடுகள் செய்யுங்க. 7:57க்கு அப்புறம் இந்த தானியத்தை எடுத்து கிழக்கு திசையில் தூவி விடுங்க. மீண்டும் ஒரு குளிச்சுட்டு அந்த இனிப்பு பிரசாதத்தை மறுபடியும் கிழக்கு திசையில் தூவி விடுங்க. இந்த கிரகண கால நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த மந்திர ஜபமும் லட்ச முறை பலன் தரும். இந்த சூரிய மந்திரத்தை 51 முறை சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது மந்திரத்தை தீட்சை பெற்று இருந்தால் அல்லது நம்ம பயிற்சியில் கலந்து தீட்சை வாங்கியிருந்தால் அந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க. ஸோ நான் இதில் பொதுவாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் ஓம் சகலதேவதவசிய சகலதோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரியசக்தி பிராப்தப்தம். இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 108 முறை ஜபம் செய்யுங்கள். இந்த மந்திரத்தை ஜபம் செய்வதன் மூலமாக சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும், சகல தேவதைகளின் ஆசிகள் கிடைக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். கிரகண காலத்தில் இந்த மந்திர ஜபத்தை செய்யுங்க, நல்லது நடக்கட்டும். வாய்ப்பு இருக்கும் போது நேராக என்னை சந்திக்கும் போது இந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் தீட்சையாகவும் தருகிறேன். பயன்படுத்தி கொள்ளுங்கள், வளம் பெற்று கொள்ளுங்கள். நானும் இந்த நேரத்தில் ஒரு சூட்சமமான வழிபாடுகள் செய்ய இருக்கின்ற அந்த வழிபாடில் இந்த அற்புதமான கோல்டு பைரைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு ஸ்டோனில் உருவாக்கப்பட்ட சூரியனோட 7 குதிரைகள் இருக்கக்கூடிய ஒரு இது இந்த இயரோட அதிர்ஷ்ட எந்திரம், அதிர்ஷ்ட ஃப்ரேம்னே சொல்லலாம். கோல்டன் ஹார்ஸ் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இதைய நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் கிழக்கு திசையில் பார்க்குற மாதிரி சூரியன் உதிக்கிற திசையில் மாட்டி விடலாம். இப்படி பார்த்தா உங்களுக்கு தெரிகிற மாதிரி இதை மாட்டி விடுவது, அல்லது உங்களோட ஆஃபீஸ் டேபிளில் வைப்பது, உங்கள் பூஜை அறையில் அப்படியே ஃப்ரேம் வச்சு நிறுத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நான் பூஜையில் வைத்து சூரிய கிரகணத்துக்கு நிறைய பேருக்கு தர இருக்கின்றேன். நிறைய பேர்னா 27 நபர் மட்டும்தான், 27 வச்சுருக்கேன். 27 நபர்களுக்கு தர தேவைப்படுறவங்க உடனே தொடர்பு கொண்டு இந்த சூரிய கிரகண எந்திர ஃப்ரேமை பெற்றுக்கொள்ளுங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ இந்த கிரகண நேரத்தை பயன்படுத்திக்கங்க. செவ்வாய்க்கிழமை மாலையில் தான் சோடசக்கலை வருது. அதை அடுத்த பதிவாக அனுப்புகிறேன். சோடசக்கலை வழிபாட்டையும் செய்யுங்கள். வரும் வெள்ளிக்கிழமை கோவையில் தனிநபர் ஆலோசனை, சனிக்கிழமை சென்னையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்க உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கான தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்துக்கு அருகில் சிறப்பு வாஸ்து கிரகலட்சுமி யாகம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த யாகத்தில் வாய்ப்பு இருக்கிறவங்க நேராக கலந்துக்குங்க. சொந்த நிலம் அமைய, சொந்த வீடு அமைய இந்த பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கலந்து கொள்ளுங்கள். பூஜையில் கலந்து கொள்ள முடியாதவங்க சங்கல்பம் செய்கிறவங்களுக்கு வாஸ்து கிரகலட்சுமி படத்தை பிரசாதமாக அனுப்ப இருக்கின்றோம். அந்த தெய்வீக படம் வேண்டுமென்றாலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.